அந்த சந்தனோ பார்ப்பதற்கு மிகவும் அழகு பொருந்தியவர். மன்மதனுடைய அழகு கூட சந்தன முன்னால் நிற்க இயலாதாம், அவ்வளவு அழகு பொருந்தியவன், ஆண்மை பொருந்தியவன் சந்தனு. தென் கடலின் மீது உலா வரக்கூடிய நிலவை போல மின்னிக் கொண்டிருப்பவன், அழகாக ஆட்சி நடத்தக்கூடியவன். ஒரு நாள் மன்னன் வேட்டைக்கு வருகிறான். வேட்டையாடி களைப்புற்று கங்கை கரையிலே வந்து இளைப்பாறுவதற்காக நிற்கிறான். வேட்டையாடி நீர் தாகம் தாங்க முடியல, நீர் வேட்கை தாங்க முடியாமல் அந்த கங்கை கரையிலே தண்ணீர் எடுத்து பருகுவதற்காக கங்கை கரையிலே வந்து நிற்கிறார். ஒரு அழகான பெண் வந்து நின்றாள். அந்த பெண்ணினுடைய அழகிலே தன்னுடைய மனதை உடனடியாக சந்தனு பறிகொடுத்தார். அதை பார்த்தவுடன் என்ன அழகா வில்லியார் அந்த இடத்துல எழுதுவார் பாருங்க. கங்கையின் வெள்ளம் மேல் கருத்து மாறி இம்மங்கை இதன் பேரொழி வனப்பின் வெள்ளமே தங்கிய சோகமும் தாபமும் கெட பங்கைய விழிகளால் பருகினானரோ என்று வில்லியார் பாடுவார். கங்கையின் மேல வெள்ளம் அழகாக பாய்ந்து கொண்டிருக்கிறதே, அந்த அழகே மாறி போனதா. கங்கையினுடைய அழகே இவனுடைய கண்ணுக்கு தெரியவில்லையா? அந்த வெள்ளம் இவருடைய கண்ணுக்கு எப்படி தெரிந்ததாம்? இந்த வெள்ளம் யாருடைய பேர் அழகனுடைய வனப்பை போல் இருக்கிறதா? இந்த பெண்ணினுடைய பேர் வனப்புக்கு ஈடாக இருக்கிறதா? அதை பார்த்தவுடன், அவளுடைய அழக பார்த்தவுடனே நீர் வேட்கையே மறந்து போய் அவளுடைய அழகை தன்னுடைய கண்களால் பருகினான் என்று வில்லியார் பாடுகிறார். எடுத்தது தாகம், குடிக்கணும் தண்ணீர். ஆனால் தாகத்தையே மறந்து, தண்ணீர் அருந்துவதையே மறந்து, வாயால் நாவின் சுவை கொண்டு தண்ணீர் பருகுவதை மறந்து கண்களால் அவளுடைய அழகை பருகினான். அவ்வளவு அழகு. பார்த்தவன் நினைக்கிறான், இதுவரைக்கும் என் வாழ்நாளில் இப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. எல்லாரும் வாழ்க்கையில முதல்ல ஒருத்தரை சந்திக்கும் போது அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா அது உண்மையா இல்லையாங்கிறது போக போக தான் தெரியும். இவளை போல ஒரு பெண்ணை வாழ்க்கையில நான் சந்தித்ததே இல்லை. வையக மடந்தைகொள் வரை மடந்தைகொள் செய்ய பங்கைய மலர் திருமடந்தைகொள் தொய்ய வண் கலைவித சொல் மடந்தைகொள் ஐயமுற்றனன் இவள் யார்கொலோ என்னவே என்று அற்புதமாக நினைக்கிறார். வையக மடந்தைகொள் நிற்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய அழகை கண்களால் பருகியவன் மனதிலே நினைக்கிறான், இவள் நிலமகளோ? வையகமடந்தைகொள் வரை மடந்தைகொள் இவள் மலைமகளோ என்று நினைக்கிறார். செய்ய பங்கைய மலர் திருமடந்தைகொள், தாமரையிலே அழகாக வீற்றிருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வத்திற்கு அதிபதியான திருமகளே வந்து நிற்கிறாளோ? இல்லை, துய்ய வண் கலைவித சொல் மடந்தைகொள், சொல்லுக்கும் பொருளுக்கும் இருப்பிடமாக விளங்கக்கூடிய கலைமகளே வந்து இங்கே நிற்கிறாளோ? இவள் நிலமகளோ, மலைமகளோ, அலைமகளோ, கலைமகளோ, யாருன்னே தெரியலேன்னு ஐயமுற்று இவள் யாராக இருக்கும் என்று யோசித்தார். அவ்வளவு அழகு அந்த பெண். இவள் நிலமகள், மலைமகள், கலைமகள், அலைமகள் இவளாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறார். ஆனா இல்லை இல்லை, இவள் மானுட பிறவிதான் என்று அதற்கு பிறகு முடிவுக்கு வந்தாராம். எப்படியா? கண்கள் இமைத்தலாலும் இரு நிலம் காலும் தோய்தலாலும் பெண்ணிவள் மானுட பிறப்பினாள் என எண்ணமுற்று அவள் அருகெய்தி யாவர் செய் புண்ணியம் நீ என புகழ்ந்து போற்றினான் என்று வில்லியார் அந்த இடத்தை அழகாக பாடுகிறார். பார்க்கின்ற பொழுது இவள் அலைமகளோ, மலைமகளோ, கலைமகளோ என்று நினைத்தவன், இல்லை இல்லை, இவள் மானுட பெண் தான். ஏனென்று சொன்னால் இவளுடைய கண் இமைக்கிறது. கண்ணை தட்டி தட்டி இந்த பெண் விழிக்கிறாள். கால்களை பார்க்கிறான், கால்கள் நிலத்திலே தோய்ந்திருக்கிறது. இந்த இரண்டையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இவள் மானுட பிறவிதான் என்று தெரிந்த பின்பு அவள் அருகே சென்று அவளை பார்த்து முதல்ல சந்தனு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாவர் செய் புண்ணியம் நீ என புகழ்ந்து போற்றினான் என்று சொல்ற. என்னுடைய முன்னோர்களில் யார் செய்த புண்ணியமோ அந்த புண்ணியம் எல்லாம் ஒன்றாக திரண்டு இப்படி அழகாக காட்சி கொடுக்கிறதே என்று வில்லியார் பாடுகிறார். அவ்வளவு அழகு பொருந்திய பெண்ணா.
அந்த பெண்ணினுடைய அழகுல மயங்கி சந்தனு போய் அந்த பெண்ணிட்ட பேசினார் பாருங்க, பெண்ணே இதுவரைக்கும் உனக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொன்னான், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொன்னான். இந்த பெண் சொன்னா வேண்டாம், என்னை திருமணம் செய்து கொள்ள நீ ஆசைப்படாதே. ஏன் தெரியுமா, என்ன திருமணம் செய்யணும்னா இரிந்து மெய் நடுங்கிட யாது யாது நான் புரிந்தது பொருத்தியேல் புணர்வல் உன் புயம், பரிந்து என்னை மறுத்தியேல் பறிவோடு அன்றுனை பிரிந்து அகன்றிடுவன் பிறப்பு மாற்றியே என்று அந்த பெண் சொன்னாள். என்ன பொருள், என்ன திருமணம் செய்யணும்னு நீ ஆசைப்படாத. அப்படி ஆசைப்பட்டேன்னு சொன்னா இரிந்து மெய் நடுங்கிட, எல்லாருடைய மனமும் மெய்யும் நடுங்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான காரியங்களை நான் செய்யும் போது நீ அதை பொறுத்துக்கிடணும். ஏன் செஞ்சேன்னு என்ன கேள்வி கேட்க கூடாது. நான் செய்யக்கூடிய மெய்யே நடுங்கக்கூடிய அபாயகரமான காரியங்களை நான் செய்கின்ற பொழுது நீ பொறுத்து கொண்டால் புணர்வல் உன் புயம், உன் தோளிலை சாய்ந்து உனக்கு நான் இன்பத்தை கொடுப்பேன். பரிந்து என்னை மறுத்தியேல் பறிவோடு, ஐயோ இப்படி எல்லாம் செய்யலாமான்னு என்ன ஒரு காரியம் ஒரு நாள் நீ கேட்டுட்டேன் வையே, அன்றே உன்னை விட்டு நான் பிரிந்திடுவேன் இப்பிறப்பு மாற்றியே என்று சொன்னாள். எரிந்து மெய் நடுங்கிட யாது யாது நான் புரிந்தது பொருத்தியேல் புணர்வல் நின் புயம், பரிந்து என்னை மறுத்தியேல் பறிவோடு அன்றுனை பிரிந்து அகன்றிடுவன் இப்பிறப்பு மாற்றியே என்று சொன்னாள். யோசிக்கணுமா இல்லையா? அப்படி சொன்ன உடனே ஒரு பெண்ணை பார்த்த உடனே திருமணம் செய்யணும்னு ஒரு ஆடவன் ஆசைப்படுகிறான். திருமணத்துக்கு என்னெல்லாமோ நாட்டில் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா அந்த அம்மா என்ன கண்டிஷன் போட்டா, நான் என்ன பயங்கரமான காரியம் செஞ்சாலும் நீ தட்டி கேட்கக்கூடாதுன்னா சரின்னு சொல்லலாமா? யோசிக்கணுமா இல்லையா? ஆடவர்கள் எப்பொழுதுமே வாக்குறுதிகளை பெண்கள் கேட்டவுடன் யோசிக்காமல் அள்ளி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்படிதான் யோசிக்காம ஒரு வரத்தை கொடுத்தான் தசரதன். சுமித்திரை இருந்தாலும் மிக அற்புதமாக போர்க்களம் வரைக்கும் சென்றவள் யாரு? கைகேயி. கைகேயி போர்க்களம் வரைக்கும் சென்றவள். சம்பராசுரனோடு தசரதன் போர் செய்கின்ற பொழுது வெற்றி வாகை சூடக்கூடிய நிலை நெருங்குகிறது. ஆனா தசரதனுடைய தேரில் உள்ள அச்சாணி கழண்டு கீழே விழுந்தது. இப்ப வெற்றிக்கு ஒரு நிமிடம் தான் இடைவெளி இருக்கிறது. ஆனா அந்த அச்சாணி கழண்டு விழுந்ததுனால சம்பாசுரன் வெற்றி பெறக்கூடிய நிலை வந்துவிடும் என்று உணர்ந்த கைகேயி, தேர் சாரதி அவன், தசரதனுக்கு போர்க்களம் வரைக்கும் தேரோட்டி சென்ற தேர் சாரதி, உடனடியாக தேரை விட்டு கீழே இறங்கி அச்சாணிக்கு பதிலாக தன்னுடைய கட்ட விரலை கொடுத்து சக்கரத்தை உருட்டி மன்னனுக்கு வெற்றியை தேடி தந்தாள். வெற்றி பெற்ற உடனே அவளுடைய கைகளை பார்த்தான், ரத்தம் பீரிட்டு கொப்பளிக்கிறது. பெண்ணே என்ன நடந்தது தெரியாதா? அச்சாணி கீழே விழுந்துட்டு கட்ட விரலை கொடுத்து நான் தான் தேரை உருட்டினேன். பார்த்த உடனே மனம் பதறி, உனக்கு என்ன வேணும்னார். உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு விட்டுருந்தா கூட பரவாயில்ல, உனக்கு என்ன வேணும், 2 வரங்கள் இப்பமே கொடுக்கிறேன். அவ கேட்கவே இல்லையே, அவ கேட்கவே இல்லை. இவரே உனக்கு என்ன வேணும் கேளு, நான் இப்போதே கொடுத்தாகணும்னா அவ உடனே சொன்னா, தகுந்த நேரம் வரும்போது கேட்கிறேன். அந்த தகுந்த நேரம் என்று ஒன்று வந்தது. அப்ப என்ன கேட்டா, ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆழ நீ போய் தாழிருஞ்சடைகள் தாங்கி தாங்கிருந்தவம் மேற்கொண்டு போழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று எம்பினன் அரசன். ராமனுக்கு ஒரு கட்டளையை போட வேண்டிய நிர்பந்தம் வந்தது. கடைசியில தசரதன் முன்ன பின்ன யோசிக்காம அவசரப்பட்டு கொடுத்த வரம் எங்க போய் நின்னுச்சு? அவளுடைய கால்களிலே போய் விழுந்தாள். அவ காலில் போய் விழுந்தா. பெண்ணே, நீ கேட்கக்கூடிய 2 வரத்துல ஒண்ணு வேணா செய்து கொள்ளலாம். பரதன் வேண்டுமானாலும் இந்த நாட்டை ஆண்டு கொள்ளட்டும், ஆனா தயவு செய்து ராமனை காட்டுக்கு அனுப்பாதன்னா, இதுதான் நீ வரம் கொடுத்த லட்சணமோ என்று கேட்டாள் அந்த பெண். ஏன் முன்ன பின்ன யோசிக்காம கொடுப்பான? அதற்கு பிறகு இப்படி கொடுத்துட்டமேன்னு ஏன் மனத்துல 1000 சோகங்களை சுமந்து கொண்டு வாழ்வான?
கடைசியில் அவசரப்பட்டு கொடுத்த வரம் என்னாச்சு? தசரதனுடைய உயிரோடு நின்றது. அவ்வளவுதான், உயிரை போச்சு தசரதனுக்கு. இங்க அதே மாதிரி நான் என்ன காரியம், பயங்கரமான காரியம் செஞ்சாலும் என்ன நீ என்னே கேட்க கூடாதுன்னு ஒரு பெண்ணு சொல்லும் போது ஒரு ஆடவன் யோசிக்கணுமா இல்லையா? ஆனா யோசிக்கல சந்தனம். ஏன்னா அவளுடைய அழகிலே மயங்கி நிற்கிறான். புத்தி வேலை செய்யாது. விதி வலியது, விதி வலியதாக இருக்கின்ற பொழுது புத்தி பின்னாடிதான் இருக்குமே தவிர முன்னாடி நின்று நம்மளை வழி நடத்தாது. நான் என்ன காரியம் செய்தாலும் என்ன கேட்க கூடாது. அப்படி கேட்டுட்டீங்கன்னா உன்னை விட்டு பிரிந்து விடுவேன்னு சொன்ன உடனே இவன் சொன்னான் பாருங்க, அடுத்த வாசகம், எனது உயிர். சந்தனு சொல்றார், எனது உயிர் அரசு வாழ்வு என்ப யாவையும் நினது. இவ்வளவு சொன்ன பிறகும் சொல்றாரு, என்னுடைய உயிர், என்னுடைய அரசு, என்னுடைய வாழ்வு எல்லாமே உனக்கு தான். என்ன எனது உயிர் அரசு வாழ்வு என்ப யாவையும் நினது. நின் ஏவலில் நிற்பன் யான். நீ நில்லுன்னா நிற்பேன், உட்காருன்னா உட்காருவேன். அழகும் சபலமும் ஒருத்தரை எங்க வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துது பாருங்க. நின் ஏவலில் நிற்பன் யான். நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று வனிதையை மருட்டினான். மன்றல் எண்ணியே தனதனும் நிகரிலா தன மகீபனே என்று வில்லியார் பாடுகிறார். எல்லா செல்வங்களுக்கும் மேலான செல்வத்துக்குரிய அதிபதிகள் கூட இவனுக்கு நிகரில்லையா. அப்பேற்பட்ட மன்னன் எனது உயிர் அரசு வாழ்வு என்ப யாவையும் நினது. நின் ஏவலில் நிற்பன் யான். என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னா என்ன பொருள்? அதற்கு நான் உன் அடிமை என்றுதானே பொருள். சொன்ன உடனே சரின்னு அந்த பெண் சொல்லி, இதை உலகத்தில் யாருமே ஒப்புக்கொள்வதில்லை என்று ஒரு வார்த்தை சொன்னேன். நான் என்ன செஞ்சாலும் நீ கேட்க கூடாதுன்னு நான் சொல்றேனே, இதற்கு இதுவரைக்கும் யாரும் சம்மதித்ததில்லை. சம்மதித்த முதல் மனிதன் நீ என்பது போல அவள் பேசுகிறாள். சரின்னு ரெண்டு பேரும் அக்னியை சாட்சியாக வைத்து திருமணம் செய்து மன்மதனும் ரதியும் போல மிக அழகாக இருவரும் வாழ்க்கை நடத்துகிறார்.